தேவனுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்து சொல்கிறேன். இது புது மாதம் 3ஆம் தேதி. எல்லாம் யோசித்து பாருங்கள், 2026 பறந்து ஒரு மாதம் வரை ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துருக்காங்க. நம்ம நிறைய காரியத்தில் நிறைய தேவைகளோடு இருந்திருப்போம். ஒரு மாதம் கண்ணின் மணி போல் நம்மளை பாதுகாத்து ஏசப்பாக்க நம்ம நன்றி சொல்லியிருப்போம். வாங்க, ஒருவேளை நம்ம தவறி இருந்தால் இந்த மாதம் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து கொடுக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்கிறான்ட்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் ஸ்துதி சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டு வேலை பார்க்குற பெண்ணாக இருக்கலாம், ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஸ்கூலில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா காலேஜ் போகிறவங்க இருக்கலாம். எங்கே போனாலும் நீங்கள் நடக்கிற டைமில் சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் என்னை பாதுகாத்துக்கணுங்க, இந்த நிமிஷம் என்னை பாதுகாத்துங்க, நன்றி சொல்லுங்க. நம்மளை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாக்க தயாராக இருக்காங்க. ஆனால் நம்ம நன்றி சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். பாருங்கங்க, இந்த வருஷம் தொடக்கத்தில் இருந்தவங்க இந்த நாள் வரை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நல்ல சுகம் தந்திருக்காங்க, நல்ல பலன் கொடுத்துருக்காங்க. நம்ம போன மாதத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காங்க. அதுக்காக நன்றி சொல்லுவோம். அநேக காரியத்தை குறித்து நம்ம தவிக்கிறது உண்டுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாமதித்தாலும் கண்டிப்பாக உன் காரியத்தை நான் செய்வேன். ஒருவேளை இனிமேல் பிள்ளைங்களுடைய எக்ஸாம் வருது, அதுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க. கடவுள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா ஞானத்தை கொடுப்பார், நல்ல எக்ஸாம் எழுதுறது கொடுப்பார். நிறைய பேருக்கு இந்த டைம் பதவி உயர்கிற ஒரு டைமாக இருக்கலாம், அவங்களுக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வை கொடுப்பார். சிலவங்களுக்கு இந்த டைம் அடுத்தது ஏப்ரல் மே வந்தால் லீவு, நான் ஊருக்கு போகணும், ஐயோ பைசாலாம் தேவைப்படுதா, அதுக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஆண்டவர் நிறைவேற்றி வந்தார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவரை நம்ம எப்பொழுதும் துதிக்க அவர் நம்மளுக்குள்ள நம்மளை வாசம் செய்கிறாருங்க. இந்த வருடத்தில் நம்மளுக்கு நிறைய காரியங்களை செய்து நம்மளை அதிசயமாக நடத்திட்டு நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திர பலியோடு இந்த நாளை நம்ம தொடங்கும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.